வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் புகழ்ச்சி மயக்கமும் ஓநாயின் முடிவும் என்ற ஒரு அற்புதமான கதையை பார்க்கப் போகிறோம். ஒரு பெரிய பண்ணையில் ஆட்டு மந்தை வசித்து வந்தது. அவை மேய்ச்சலுக்கு செல்லும்போது வேட்டை நாய்கள் அவற்றை பாதுகாப்பாக பார்த்து கொண்டன. அருகில் இருந்த காட்டில் ஓநாய்கள் இருந்தன. அவை எப்பொழுதும் ஆடுகளை தின்பதற்காக காத்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு சிறிய வெள்ளாட்டுக்குட்டி விளையாட்டில் மூழ்கி மந்தையிலிருந்து பிரிந்து தனியாக காட்டிற்கு அருகில் சென்றது. திடீரென ஒரு ஓநாய் அதன் முன்னால் வந்து நின்றது. ஓநாயை பார்த்தவுடன் குட்டிக்கு தன் தாய் சொன்ன எச்சரிக்கை ஞாபகம் வந்து உடல் நடுங்கியது. குட்டியே, நீ தனியாக வந்து மாட்டிக்கொண்டாய். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. உன்னை இப்போது சாப்பிடப் போகிறேன் என்று ஓநாய் கேலியாக சொன்னது. ஆட்டுக்குட்டி புத்திசாலித்தனமாக யோசித்தது. நீ மிக நன்றாக பாடுவாய் என்றும் புல்லாங்குழல் வாசிப்பாய் என்றும் கேள்விப்பட்டேன். நான் சாவதற்கு முன்னால் அதை ஒருமுறை கேட்க வேண்டும் என்றது. இந்த புகழ்ச்சி ஓநாய்க்கு மிகவும் பிடித்திருந்தது. தன் கர்வத்தினால் ஆட்டுக்குட்டியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அது சம்மதித்தது. ஓநாய் சத்தமாக பாட ஆரம்பித்தது. அந்த சத்தம் காவலுக்கிருந்த வேட்டை நாய்களின் காதில் விழுந்தது. ஏதோ ஆபத்து என்றுணர்ந்த நாய்கள் வேகமாக ஓடி வந்தன. வந்த வேகத்தில் நாய்கள் ஓநாயை கடித்து குதறின. தப்பித்தால் போதும் என்று ஓநாய் காயங்களுடன் காட்டிற்குள் ஓடி மறைந்தது. தன் உயிரை காப்பாற்றிக் கொண்ட குட்டியாடு அன்று முதல் பெரியவர்கள் பேச்சை கேட்டு கவனமாக நடந்தது. தேவையற்ற புகழ்ச்சி ஆபத்தில் முடியும் என்பதற்கு இந்த ஓநாயே சாட்சி.